ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு Venad Samayal. இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்கள் பிள்ளைங்க இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்டு போர் அடித்து போச்சுன்னா இந்த மாதிரி ப்ரெட்டில் பண்ணி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சாக்லேட்டியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இது ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறமா கொஞ்சம் தேன் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அதனால தான் தேன் சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிவிடுங்க. இது கூடவே கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம முட்டை பால் எல்லாம் சேர்க்குறனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு தோசைக்கெல்லாம் சூடு பண்ணி அதில் பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த முட்டை மிக்சரில் ப்ரெட்டை டிப் பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணுற மாதிரி. நான் இன்றைக்கி வீட் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன், அதுதான் ஹெல்த்தியானது. நீங்கள் வேணால் நார்மல் ப்ரெட்டில் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ மீதி இருக்கிற இந்த முட்டை மிக்சரையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நார்மல் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணுற மாதிரியே இதை பொன்னிறம் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ப்ரெட்டில் நியூட்டெல்லா இல்லைன்னா சாக்லேட் சிரப் எது உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நியூட்டெல்லா சேர்த்திங்கன்னா பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சாக்லேட்டியாக கேக் மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம இதில் வீட் ப்ரெட்டு மில்க்கு அப்புறம் எக் எல்லாம் சேர்த்துருக்கிறனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன். நீங்கள் இதை ஸ்நாக்காக கூட வேணால் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் நிறைய நியூட்டெல்லா கூட ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இப்போ இதை இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ப்ரெட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். இப்போ இது மேலேயே கொஞ்சம் கூட நான் நியூட்டெல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நிறைய நியூட்டெல்லா சாக்லேட்டியாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா இது மேலே ஒரு பனானா நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்க்குறேன். இது கூட நீங்கள் ஆப்பிள் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பப்படி என்ன ஃப்ரூட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான சாக்லேட்டியான ஒரு ப்ரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.